கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டும் இந்த சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெமிமா விக்டர் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு இந்த சேனலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு கிறிஸ்தவ குரூப்பு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இதில் தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய செய்திகள் வந்து ஒரு நாடகம் மூலியமாகவும் நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ரேயர் வீடியோவும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய நேரம் வந்து இந்த கேரக்டரை பற்றி நம்ம நிறைய நேரம் மறந்துருப்போம். நிறைய ஆபிரகாம், தாவீது, மோசே இந்த மாதிரியே பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவங்களை பற்றி நம்ம ஒரு சில நேரம் நம்ம மறந்துருப்போம். அந்த மாதிரி மறக்கப்பட்ட ஒரு பைபிள்லேயே இருக்குதான மறக்கப்பட்டதான அந்த ஹிடன் ஸ்டோரியை நம்ம பார்த்து அவங்க மூலியமா என்ன சத்தியத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேப் அவருடைய பொண்ணு அக்சால், அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து காலேப், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யோசுவா காலேப். அவங்க 2 பேர் இஸ்ரவேலில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறத, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்தின ஒரு பெரிய மனிதர்கள். அன்னைக்கு வந்து காலேப் வந்து அவர் சொல்கிறாரு, என்னுடைய நம்ம அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 16ஆம் வசனம், கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னார். இந்த இடத்துல வந்து காலேப் வந்து ஒரு பெருசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த பர்டிகுலர் எதிரியை வந்து நீங்கள் சங்காரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த பொண்ணை வந்து நான் விவாகம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் மட்டும், அவருடைய அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, காலேபின் சகோதரனாகிய கேனானின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். காலேப் வந்து இந்த மாதிரி ஒத்தினியேல் அப்படின்ற ஒரு யுத்த வீரர், ஒரு நல்ல ஒரு வீரர் வந்து அந்த இதை வந்து பிடிக்கிறாரு. அவங்கள எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க பிடிச்ச உடனே வந்து இவர் சொன்ன மாதிரியே வந்து விவாகம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து எப்பயுமே வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒத்தினியேல் கூட அவங்களோட வீட்டுக்கு போகிறக்காக எல்லாத்தையும் ஏற்றி ரெடியாக நிற்கும் போது வந்து காலேப் வந்து நிறைய நிலங்கள் இதெல்லாமே பிரித்து கொடுத்துருக்கார் போல். அதில் அந்த பொண்ணுக்குமே ஒரு சில விஷயங்கள் பிரித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹைலைட்டடான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பார்த்துட்டு உண்மையாமே அவளுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்துக்கு உண்மையாமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறா பாருங்களேன். யோசுவா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்டு வாங்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றாள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது அவளுக்கு மேற்கு புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பார்க்குறா, அவளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தானா அவளுக்கு பிரித்து கொடுத்ததுல அவளுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அந்த இடத்துல பார்க்குறா, வறட்சியான நிலங்கள் வந்து அவளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவள் மனசில் வந்து ஏற்றிட்டா. ஓகே, நமக்கு வந்து வறட்சியான நிலங்கள் தான் நமக்கு பிரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்முடைய தகப்பன் தானே, ஸோ நம்ம வந்து இன்னொரு சான்ஸ் வந்து நம்ம தகப்பன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற பொண்ணு திருப்பி நின்று இறங்கி வர. அப்போ காலேப் வந்து, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னோடனே அவள் வந்து, தகப்பனே நீங்கள் எனக்கு வந்து நல்லா வறட்சியான நிலத்தெல்லாம் தந்திருக்கீங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனாலும் எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் வந்து எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தாங்க. ஒருவேளை உண்மையாலுமே அந்த பொண்ணு கேட்காம போயிருந்தா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவை வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கு. அந்த பொண்ணு மனசுல நமக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேணுங்கிற ஆசை வந்து இருக்குன்னு அந்த தகப்பனுக்கு வந்து தெரிஞ்சிருந்து தெரியாம கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா இவர் அந்த இடத்துல எந்த மறுப்புமே சொல்லலை. பார்க்குறாரு, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்த தாங்க, ஆனால் அவர் வந்து கீழ்ப்புறத்துலையும் மேற்புறத்துலையும் 2 பக்கமும் அவர் சேர்ந்து வந்து தர்றாரு. ஸோ இதுதான் வந்து அந்த தகப்பனுடைய அன்பு. பார்த்தீங்களா, ஒரு சில நேரம் இதை வந்து நம்மளும் ரிலேட் பண்ணி, நம்மளும் ஆண்டவரோட காலேப் வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவராக நம்ம வச்சுக்கணும். அக்சாலை வந்து நம்மளா நினச்சிக்கணும். ஒரு சில நேரம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்காரு தான், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை உலகத்தில் இருக்கிறதான எல்லா மக்களுக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு சாதாரண, எப்படி சொல்ல, ஒரு வறட்சியான ஆசீர்வாதம் வச்சுக்கலாம். ஒரு பெரிய அளவுக்கு பேசக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் நார்மலாக அப்படி ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. நம்ம இதுவே எனக்கு போதும், ஆண்டவராக பார்த்து எனக்கு தருவார் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு படி இறங்கி, ஆண்டவரே
நீங்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் எனக்கு வந்து நீங்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒருவேளை இந்த சீசன்ஸ் எல்லாமே ட்ரை சீசனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சீசன் ஒரு நல்ல ஒரு பிளாசம் நல்ல எப்படி சொல்ல நல்ல நீர் பாய்ச்சலான நல்ல பூத்து குலுங்குகிறதான எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தர வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நிச்சயமா கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து இந்த புறத்திலயும், அந்த புறத்திலயும் அவளுக்கு அன்னைக்கு காலேப் வந்து குடுத்த மாரி, கீழ்ப்புறத்தில, மேற்புறத்திலயும் வந்து நமக்கு குடுத்த மாதிரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் வந்து அந்த ஆசீர்வாதத்த தருகிறார். இந்த ஒருவேளை இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து இந்த கதை வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது வந்து யோசுவா 15ஆம் அதிகாரத்தில இருக்கு. ஆம் அந்த அவர் அக்சால விவாகம் பண்ணின ஒத்தினியேலே ஒரு பெரிய ஒரு ஒரு யுத்த வீரர். அவர் ஒரு ஒரு நியாயாதிபதி. அவருடைய சாப்டர் நமக்கு இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு பெரிய ரட்சகன்னே நம்ம வேதத்துல இருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அவரை வச்சு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நியாயம் தீர்த்திருக்காரு. ஸோ அதை வந்து இன்னொரு ஒரு இதாக நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த அக்ஸால தான் பார்க்க போறோம். இந்த அக்ஸால் இந்த பொண்ணு கேட்ட மாதிரி இன்னைக்கும் நம்மளும் ஆண்டவரே இத்தனைலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்க குடும்பத்துல இல்லாட்டினா உங்களுடைய தொழில் கூட ஒரு வறட்சியான இதா இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தொழில் இல்லைன்னா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு சீசனை தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயமா ஆர்டர் வந்து உங்களுக்கு தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறேன். இனி ஒரு நாட்களில் நம்ம இந்த மாதிரி பைபிளில் இருக்கிறதான ஹிடன் சம்பவங்களை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாட்களில் நம்ம பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்கள் இனிமேல் இதை வைத்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் எதுவும் இருக்குன்னா அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ வாய்ஸ் மெசேஜ்லையோ டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா அந்த வேண்டுதலுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணுறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.